அவனிடத்தில் அவன் படைத்த படைப்புகளில் அருட்கொடைகளை வழங்கியும் சில நேரம் சோதனைகளை கொடுத்தும் ரப்புல் ஆலமீன் சோதனை செய்வான். நன்மைகளை கொடுப்பதும் அவனே, தீமைகள் இறக்குவதும் அவனே. நாம் கொண்டிருக்கிற ஈமான் என்கிற கொள்கை அடிப்படையின் ஒரு அம்சம் அல் ஈமானு பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ். நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே நடக்கிறது என்று நம்புவது ஒரு முஃமினின் ஈமானிய அடிப்படைகளில் ஒன்று. நல்லது நடந்தால் அது தங்களால் என்று சொல்லிக் கொள்வதும், தீமை நடந்தால் யாரையாவது அல்லது எதையாவது அந்த தீமைக்கு காரணம் கற்பிப்பதும் மனிதனுடைய வழக்கம். குர்ஆனில் சூரா அன்-நிசா அத்தியாயத்தின் ஒரு வசனத்தில் அல்லாஹ் அதை கண்டிக்கும் தோரணையில் இப்படி சொல்லுகிறான், குல் குல்லும் மின் இன்தில்லாஹ், எல்லாம் அல்லாஹ்விடமிருந்தே. குல்லும் மின் இன்தில்லாஹ் ஃபமாலி ஹாஉலாஇல் கௌமி லா யகாதுன யஃப்கஹூன ஹதீஸா. இந்த கூட்டத்தவர்களுக்கு என்ன வந்தது? விளங்காமல் பேசுகிறார்கள், அவர்கள் பேச்சை சரியாக விளங்கவில்லை என்று சொல்லுகிறார். நன்மைக்கு ஒருவனும் தீமைக்கு ஒருவனும் காரணமாக முடியாது. நன்மை தீமை எல்லாம் தருபவன் அல்லாஹ். ஆனால் அந்த தீமை நம்முடைய பாவத்தால் தரப்படும். உலகத்தில் எந்த ஒரு சோதனை ஏற்படுகிற போதும் அந்த சோதனைக்கு காரணங்களை நாம் தேடுவோம். இதனால் வந்தது, அதனால் வந்தது, இப்படி இருந்தால் வந்திருக்காது, அப்படி இருந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். தவிர்க்கவே முடியாது. நம்முடைய பாவ செயல்களின் காரணமாகவே உலகத்தில் எல்லா சோதனைகளும், அது நோய்களோ அல்லது சுனாமி போன்றவையோ, பூகம்பமோ, நிலநடுக்கமோ, வெள்ளப்பிரளயமோ, பேரிடர்களோ, இன்றைக்கு பெய்து வருகிற மழைகளோ, எல்லாவற்றிற்கும் காரணம் மனிதர்களின் கரங்கள் செய்து கொண்ட நாசம் என்று சொல்லுகிறது குர்ஆன். தமா அஸாபத்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு ஏற்படுகிற எந்த முசீபத்தும் ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்கள் கைகள் செய்த, உங்கள் கரங்கள் சம்பாதித்த, நீங்கள் உங்களால் உருவாக்கப்பட்டதுதான் என்று சொல்லுகிறது குர்ஆன். மிக தெளிவாக பேசக்கூடிய திருக்குர்ஆனின் இன்னொரு வசனம், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், பூமியிலே குழப்பமும் விஷமத்தனமும் தரையிலும் சரி கடலிலும் சரி ஏற்பட்டு விட்டது. பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்களின் கைகள் செய்த பாவங்களின் காரணமாக. அல்லாஹ் எதற்கு தருகிறான்? லியுதீகஹும் பஅதல்லதி ஆமிலு, அவர்கள் செய்தவற்றில் சிலதை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த மண்ணில் ஏற்படுகிற எந்த சோதனைகளானாலும், அல்லாஹ்வின் வேதனைகளானாலும், இயற்கை சீற்றங்களானாலும், பேரிடர்களானாலும், கரையிலோ கடலிலோ ஏற்படுகிற எந்த கொந்தளிப்பானாலும், நிலநடுக்கங்களானாலும், இவைகளெல்லாம் நம்முடைய பாவச் செயல்களின் காரணமாக. பாவங்கள் உலகத்தில் பல்கி பெருகினால், அது சர்வ சாதாரணமாகினால், அப்பாவங்கள் பரவலாக்கப்படுமானால் எல்லாம் வரும். ஒரு நபிமொழி சொல்லுகிற வார்த்தை ரொம்ப கவனத்திற்குரியது. பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாஉக்கும், நீங்களோ உங்கள் மூதாதையர்களோ கேள்விப்படாத வியாதி எல்லாம் வரும். இன்றைக்கு அந்த வியாதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய வியாதிகள் ஏன் வருகிறது தெரியவில்லை. வந்ததற்கு பின்னால் அது முற்றிலும் பூரணமாய் குணப்படுத்தப்படுமா? தோற்று நிற்கிறது மருத்துவ உலகம். அல்லாஹுவால் அனுப்பப்படுகிற நோய்களும் அதை எதிர்கொள்ளுகிற மனித மருத்துவமும்
மருத்துவம் தோற்று போகிறது. சொல்ல போனால் மருத்துவம் ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கை கழுவி விடுகிறது. நீங்கள் கேள்விப்படாத வியாதி எல்லாம் வரும் என்கிறான் அல்லாஹ். அப்ப காலப்போக்கில ஏற்படுகிற ஏராளமான பேரிடர்களும் சீற்றங்களும் நம்முடைய பாவ செயல்களின் காரணமாக. பொதுவாகவே இந்த மாதிரி எது நடந்தாலும் நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு மனிதர்களிடம். காரணம் தொலாவுவோம். ஏன் இப்படி வெள்ள பிரளயம், ஏன் இப்படி பெருமழை, எதனால் இந்த சீற்றம், எதனால் இந்த சுனாமி என்றெல்லாம் நாம் காரணம் தொலாவுவோம். குளோபல் வார்மிங், புவி வெப்பமாகிற காரணத்தால் இப்படி எல்லாம் ஏற்படுகிறது என்று ஒரு கூட்டம். இல்லை, உயர்ந்த மரங்களை எல்லாம் நீங்கள் வெட்டி போட்டு இயற்கை வளங்களை எல்லாம் நீங்கள் அழித்து விட்டதனால் இது போன்ற சீற்றங்களும் பேரிடர்களும், இப்படி ஒரு கூட்டம். இன்றைக்கு உலகம் நிறைய இது மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. நாம் இன்னமும் அதிகமாக அதன் ஆபத்தை உணராத புவி வெப்பமாகுதல் என்கிற குளோபல் வார்மிங் இன்றைக்கு ஒரு பெரிய சவால். பிராகில் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சில உயிரினங்கள் அருகி போகிறது, இல்லாமல் போகிறது, ஒரு பெரிய சவால். பருவ நிலைகளுக்கு ஏற்ப உலகத்தில் சாதக அம்சம் இல்லை. பெய்ய வேண்டிய இடங்களில் மழை பெய்யாமல் இருப்பதும், தேவையில்லை என்கிற இடத்தில் மிக அதிகமாக பொழிய வைத்து தள்ளுவதும், மாறி மாறி சூழல்கள் மாறுபடுகிறது. ஒரு சயின்ஸ் வியூ, ஒரு ஜியோகிராபிக்கல் வியூ, புவியியல் பார்வை, அறிவியல் பார்வை, மருத்துவ பார்வை, நிறைய பார்வைகள். ஆனா பார்க்க வேண்டியது ஒரே ஒரு தெளிவான பார்வை. நம்மின் பாவங்களின் காரணமாகத்தான் அல்லாஹ் இந்த முசீபத்துகளை தந்திருக்கிறான் என்று ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். நாம் தேடினால் எல்லாம் கிடைக்கலாம். இதனால இப்படி ஆயிடுச்சு, அதனால அப்படி ஆயிடுச்சு, இதுவெல்லாம் நாம் தப்பித்துக் கொள்ளவும் அல்லது சொல்லிக் கொள்ளவும். உண்மை என்னவென்றால் அல்லாஹ் சொல்லுவதுதான், நீங்கள் செய்த காரணத்தால் தான். அடுத்தது நம்ம மேல திணிக்கிறது இல்லை. தமிழ்ல சொல்ற மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நன்மையும் தீமையும் அடுத்தவர்கள் தருவதல்ல, நமக்கு நாமே சம்பாதித்துக் கொள்ளுவதால் அல்லாஹ் இப்படி எல்லாம் வழங்குகிறார். பொதுவாக உலகம் முழுக்க ஏற்படுகிற சீற்றங்களுக்கும் இன்றைக்கு பருவநிலை மாற்றங்களுக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், பல்கி பரவி வரும் பாவ செயல்கள் அது லேசாக ஆக்கப்பட்டது. இது முக்கியமான காரணம். மார்க்கம் சொல்லுகிற பெரும்பாவங்கள் இருக்கிறது இல்லையா, ஒரு இணை வைப்போ, ஒரு திருட்டோ, விபச்சாரமோ, வட்டியோ, கொலை கொள்ளையோ, இந்த பாவம் எல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலே எவ்வளவு பெருசா இந்த பாவம் கருதப்பட்டதோ, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக கருதப்பட்டதோ, இன்னைக்கு அது இல்லை. இந்த எல்லா பாவமும் லேசாகிவிட்டது. வட்டி ஒரு பாவ செயலாகவே இல்லை, சர்வசாதாரணமாக கடந்து போகிற அம்சமாக விபச்சாரம். கொள்ளையோ, அடுத்தவர்களின் சொத்தை அபகரிப்பதோ, பெற்றோர்களின் பத்வாவுக்கு ஆளாகுவதோ, பெற்றோர்களை ஒதுக்கி வைப்பதோ, இதுவெல்லாம் ஒரு காலத்தில் பெரும் பாவம். சன்னஞ்சன்னமாய் அந்த பாவம் பல்கி பரவி விரவி அதற்கு பிறகு அது லேசாகிவிட்டது. பாவங்கள் அதிகமானால் இது போன்ற தண்டனைகள் வரும் என்கிறது குர்ஆனும் ஹதீஸும். வெறும் பாவம் செஞ்சவனுக்கு மட்டும் வராது, எல்லாத்துக்கும் வரும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியும் நம்முடைய தாயுமானவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கேள்வியாக கேட்டு அதற்கு பதிலாக பெறுகிறார்கள். இதா ظهر فيهم المعاصي அம்மஹும் அல்லாஹு பிஅதாபின் மின் இன்தி. பாவம் பரவலாகுமானால், பாவ செயல்கள் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அதிகமாகுமானால் அல்லாஹ் அவர்கள் எல்லோரையும் தன் வேதனையிலே பிடிப்பான். பெய்யன பெய்யும் மழையாக ஒரு ஊரிலே பெய்கிற போது நல்லவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு நிலநடுக்கமும் சுனாமியும் வருகிற போது கெட்டவர்களை மாத்திரம் டார்கெட் செய்து வராது. அன்னஹுமுல்லாஹு பிஅதாபின் மின் இன்திஹி, எல்லாருக்குமாக அல்லாஹ் அந்த வேதனையை பரவலாக்கி விடுவான்.
குர்ஆனிலே வருகிறது. எத்தனை தண்டனைகள் எந்தெந்த சமுதாயத்திற்கெல்லாம் தரப்பட்டதோ அத்தனை தண்டனைகளும் அல்லாஹ் வார்த்தை என்ன தெரியுமா? ஃபகுல்லன் அகத்னா பிதன்பி, அவங்க பாவத்தினால் அவர்களை பிடித்தோம். அமின்ஹும் மன் அகதத்துஹும் ஸைஹா, பேரிடி சப்தத்தால் அழிந்து போனவர்கள் உண்டு. அமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாஸிபா, பெரிய பெரிய மழையை நிலநடுக்கத்தை, அமின்ஹும் மன் அகதத்துஹு ரஜ்ஃபா, பூகம்பத்தை அனுப்பி நாம் அழித்தவர்கள் உண்டு. அமின்ஹும் மன் அக்ரக்னா, நாம் மூழ்கடித்தவர்கள் உண்டு. பெருமழை பெய்தது, நிலநடுக்கம் வந்தது, சூறாவளி காற்று வீசியது, கல்மாரி மழை பொழிந்தது, பூமி தலைகீழாக புரண்டது, அவர்கள் மூழ்கடிக்கவும் பட்டார்கள் சில பேர். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு வேதனை. எல்லா கூட்டத்துக்கும் ஒரு பொதுவான யூனிட் என்ன தெரியுமா? ஃபகுல்லன் அகத்னா பிதன்பி, எல்லாரையும் அவர்களின் பாவத்தால் நாம் பிடித்தோம். எனவே வேதனைகள் வருவதற்கோ வழக்கமாக நடைபெறுவதை விட இப்படி ஆகிவிட்டது, இவ்வளவு காற்றடித்து விட்டது, இவ்வளவு மழை பொழிந்து விட்டது, இது எல்லாவற்றிற்கும் பாவச் செயலாய் அங்கொரு விரல் இங்கொரு விரல் நீட்டுவதை விட நம்மை நோக்கி நாமே விரல் நீட்டிக் கொள்ளுவதுதான் சரியானது. இது மார்க்க பார்வை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், மா வகஅ அஸாபுன் இல்லா பிதன்பின் வமா ருஃபிஅ இல்லா பிதௌபத்தின், எந்த வேதனையும் பாவம் இல்லாமல் வருவதில்லை, எந்த வேதனையின் நீக்கமும் தௌபா இல்லாமல் நடப்பதில்லை. பாவம் இருந்தால் தான் வேதனை வரும், அது போக வேண்டும் என்றால் தௌபா இருந்தால் தான் போகும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், பொதுவாக இந்த மாதிரி அனர்த்தங்கள் ஏற்படுகிற போது, இயற்கை பேரிடர்களும் சீற்றங்களும் ஏற்படுகிற போது என்ன நடக்கணும் தெரியுமா? நம்முடைய அல்லாஹுவை நோக்கிய நெருக்கம் அதிகமாகணும். இதுக்கு அப்படியே நேரு மாற்றமா நெகட்டிவ் ஆகக்கூடாது. குடும்பத்துல 2 பேர் மௌத்தா போயிட்டாங்க, அல்லாஹ்வை விட்டு நகர்ந்து கொள்வதல்ல. எல்லாத்துக்கும் வியாதி வந்துருச்சு, அல்லாஹ்வை விட்டும் நகருவதல்ல. இவ்வளவு பெரிய மழை பொழிந்து வீடு வாசல் எல்லாம் போய்விட்டது, அல்லாஹ்வை விட்டு நகர அல்ல, ரப்பை நோக்கி ஒவ்வொரு அதாபு வருகிற போதும் நெருக்க வேண்டும். அதனால் தான் மௌத்து கேள்விப்பட்ட உடனே மார்க்கம் சொல்லி தந்த வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு அனர்த்தம் ஏற்படுகிற போது, பேரிடர் ஏற்படுகிற போது நாம அல்லாஹுவை நோக்கி நகர வேண்டும். ஹதீஸ் முழுக்க பார்க்கிறோம். சூரிய கிரகணம் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கென்று விசேஷமாய் எல்லாத்தையும் வர சொல்லி கிரகண தொழுகை தொழுகுவார்கள். சந்திர கிரகணம் ஏற்படும், எல்லாரையும் வர சொல்லி சந்திர கிரகண நேரத்தில் தனியாக தக்பீர் கட்டி நீண்ட நேரம் தொழுகுவார்கள். அசம்பாவிதம் என்ன ஏற்பட்டாலும் ரப்பை நோக்கி வரைய வேண்டும். புகாரியுடைய ஹதீஸ், இத ஹஸபஹு அம்ருன் ஃபஸல்லா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வித்தியாசமாய் என்ன ஏற்பட்டாலும் தக்பீர் கட்டி விடுவார்கள். என்ன வித்தியாசமாய் ஏற்பட்டாலும் அல்லாஹுவை நோக்கி நகர வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெய்திருக்கிற மழை நிறைய பேரை யோசிக்க வைத்திருக்கிறது. இந்த வாரம் முழுக்க தென் மாவட்டங்களிலே கொட்டி தீர்த்த மழை. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? தென் மாவட்டங்களில் இப்படி ஒரு கனமழை பெய்யும் என்று எந்த வானிலை அறிக்கையும் தகவல் தரவில்லை. வானிலை அறிக்கை 5 மாவட்டத்தில் பெய்யும், 6 மாவட்டத்தில் பெய்யுன்ற வழக்கமான செய்தி கூட தென் மாவட்டங்களில் இவ்வளவு ஒரு கனமழை, ஒரு 100-150 வருஷம் இல்லாத கனமழை ஒரே நாளில் கொட்டி தீர்க்கும் என்று வானிலை அறிக்கை தகவல் தரவில்லை. அரசு அதிகாரிகளும் அரசு அத்தாரிட்டிகளும் சொல்லுகிறது, வானிலை அறிக்கை முன்பே சொல்லி இருந்தால் நாங்கள் ஏதாவது செய்திருப்போம். எந்த அறிக்கையும் தர முடியவில்லை. ரப்புல் ஆலமீன் எதையாவது அனுப்புகிற போது அது முழுக்க வேதனைன்னு சொல்ல முடியாது. இது வெறுமனே அந்த மக்களுக்கானது அல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கானது. ரப்பு நினைத்தால் ஒரு இரவுக்கு உங்கள் ஊர் தாங்காது, உங்கள் பூமி தாங்காது, உங்கள் வசதி வாய்ப்பு தாங்காது, உங்களின் வசதிகள் எல்லாம் ஒரு இரவிலே தோற்று போகும் என்பதை ரப்புல் ஆலமீன் காட்டுவதற்கு அவன் தரக்கூடிய சந்தர்ப்பம் இவைகள் எல்லாம். பூமியில நிலநடுக்க ஏற்பட்டா கட்டடம் எல்லாம் இடிஞ்சு விழுகும், அது நடப்பது.
கடலுக்குள்ளே நடுக்கம் ஏற்பட்டால் அதுதான் புயலாய், அதுதான் சூறாவளியாய், லேசான நடுக்கம் கூட காற்றழுத்த தாழ்வு மண்டலமாய் அதுதான் வெளியே காட்டுக. தரையில் ஏற்படுகிற நிலநடுக்கமும் கடலிலே ஏற்படுகிற நிலநடுக்கமும் ரப்புல் ஆலமீன் இந்த மண்ணுக்கு வைத்திருக்கிற சோதனை. பல நேரங்களில் நாம் நம்முடைய நிலைப்பாடுகளிலே இருந்து பாவச் செயல்கள் பரவலாகுமானால் இந்த பூமி அந்த பூமி என்றெல்லாம் இல்லை, எல்லா பூமியிலேயும் இப்படிப்பட்ட சீற்றங்கள் வரும். ரப்பு நினைத்தால் ஒரே மழை குர்ஆன் சொல்லுவது போல அருளாக மாறும், அதே மழை வேதனையாக மாறும். அல்லாஹ் சொல்லுகிறான், நிராசையாகிவிட்டதற்கு பின்னால் மழையை இறக்கி தன் அருட்கொடையை பரப்புகிறான் என்று வருகிறது. மழை ரஹ்மத் என்று வருகிறது, மழை அதாப் என்றும் வருகிறது. அதாபின் மழை அறிவிப்பே இல்லாமல், அடையாளங்கள் இல்லாமல், சொல்லிக் கொள்ளாமல், எந்த மேகமூட்டங்களும் காணப்படாமல், கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு, வானிலைகளின் அறிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு இரவில் பெய்யன பெய்யுமானால் இது ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. பூமியில எந்த இடத்துல வேண்டுமானால். அதற்கு அர்த்தம் மழை பெய்கிற பகுதியில மட்டுமல்ல, நாடு முழுக்க இருக்கிற பாவச் செயல்கள் பரவலாகிற போது எல்லா நல்லவர்களும் சேர்ந்து அதிலே சிக்கிக் கொள்ள வேண்டும். ஒரே மழைதான். ஃபிரௌன் அழிவதற்கும் அதே தண்ணீர் காரணம், மூசா தப்பிப்பதற்கும் அதே தண்ணீர் காரணம். தண்ணீரால் நிறைய பேரை அழித்திருக்கிறார் வரலாறு முழுக்க. தண்ணீர் அருளாகவும் இருந்திருக்கிறது, தண்ணீர் இறைவனின் வேதனையாகவும் இருந்திருக்கிறது. மழை பொறுத்தவரை மார்க்கம் சில ஒழுக்கங்கள் சொல்லித் தருகிறது. மழையே வரல, மழையே வரல, கடுமையான பஞ்சம், மழை வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இஸ்திஸ்கா என்கிற மழை தொழுகை தொழ வேண்டும், மார்க்கத்தில் உள்ள சட்டம். அந்த மழை தொழுகை பல்வேறு சிறப்பு ஒழுங்குகளோடு கூடியது. கூடுமானவரை காலில் செருப்பில்லாமல் வந்து தொழ வேண்டும், பழைய ஆடை உடுத்தி கொண்டு தொழ வேண்டும். கிராமங்களில் இருந்தால் ஆடு மாடுகளோடு வந்து தொழ வேண்டும், முடிந்தால் காலி பாத்திரங்களோடு வந்து தொழ வேண்டும். இப்படியெல்லாம் மழை தொழுகைக்கு சில சிறப்பு ஒழுங்குகளை சொல்லுகிறது. வந்து நின்று அல்லாஹ்விடத்தில் மழை தொழுகைக்கு கெஞ்ச வேண்டும். சரி, மழை வந்து விட்டது. ஹதீஸில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? அந்த மழை பொழிகிற போது கொஞ்சம் நினைவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ கேட்டு மழை வந்ததற்கு பிறகான ரசூலுடைய செயல்பாடுகள் ஹதீஸில் இருக்கிறது. திரா என்று சொல்லக்கூடிய இந்த கைக்கு மேல் கொஞ்சத்தை திறந்து விட்டு, ஒது செய்வதற்கு சுருட்டுவது போல ஆடையை சுருட்டி விட்டு, தலையில இருந்த தலைப்பாகையை கலற்றி விட்டு, இந்த ரெண்டு முன் கைகளும் நனைந்திருக்கிறது, தலையில் கொஞ்சம் நனைந்திருக்கிறது. முதலாய் துஆ செய்து மழை வந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மழையை தலையிலும் இந்த ரெண்டு கையிலும் வாங்கி கொண்டு அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ என்ற துஆவை ஓதினார்கள் என்று ஹதீஸில் இருக்கிறது. இந்த மழையை பலனுள்ள மழையாய், பொழியும் மழையாய் யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக என்கிற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை துளியின் சில துளிகளை உடலில் வெற்றுடலில் ஈரமாய் வாங்கி கொண்டதற்கு பிறகு அப்படி துஆ செய்தார்கள் என்று வருகிறது. சரி, அந்த மழை கேட்டு இப்படியும் வாங்கி அந்த மழை பெரிதானால், அந்த மழை ஆபத்தை உண்டாக்குகிற அளவுக்கு பெருமழையாய் தொடருமானால், அந்த மழையே முசீபத்தாக மாறும் சூழல் வருமானால், ஹதீஸில் வருகிறது அல்லாஹும்ம ஹவலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அலல் அகாமி வத்ராபி வல் புதூன். யா அல்லாஹ் எங்களை சுற்றிலும் பொழியவை, தேவையான இடங்களில் பொழியவை, மரம் செடி கொடிகள் இருக்கிற மழை தேவைப்படுகிற பகுதிகளில் பொழியவை, ஓடைகளிலும் ஆறுகளிலும் பொழியவை என்று சொல்லி தற்காலிகமாக அந்த மழையை அல்லாஹ்விடத்தில் அந்த பகுதியிலே நிறுத்துவதற்கு துஆ செய்யும் வார்த்தையும் வருகிறது. மழை பொழிகிற போது உறுதியாய் இந்த சிந்தனை வேண்டும், மழை பொழிய வைப்பவன் ரப்புல் ஆலமீன். வேற யாரும் மழை கொண்டு வர முடியாது. செயற்கையாய் என்னென்னவோ செய்து பார்த்து விட்டார்கள், செயற்கை மழை கொண்டு வர முடியாது. காரணம், மழை என்பது கருவேகத்திலே இருந்து பிளந்து பொழிய வேண்டும்.
கருமேகத்தை பிளந்து அதை நீராக பூமியில சொரிய வைக்கும் ஆற்றல் ரப்புக்கு மட்டுமே உண்டு, மனித குலத்திற்கு இல்லை. அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன். முஸ்ன் என்றால் கருமேகம். கருமேகத்திலே இருந்து இந்த மழையை இறக்குவது நீங்களா நானா? அல்லாஹ் கேட்கிறார். அந்த மழை அல்லாஹுவின் கையில உண்டு. எந்த மழை பொழிந்தாலும் இதனால பேஞ்சது அதனால பேஞ்சதுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஹதீஸ்ல இருக்கு. நபி தோழர் ஸைத் இப்னு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அல் ஜுஹனி, ஸைத் இப்னு காலித் அல் ஜுஹனி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வோடு நாங்கள் உம்ராவுக்கு பயணப்பட்டு வந்து ஹுதைபியா என்கிற இடத்தில் தங்கி இருந்த போது, பிரயாண குழுவாய் இருந்த போது நாயகம் எங்களுக்கு ஃபஜ்ர் தொழுக வைத்தார்கள். ஃபஜ்ர் தொழுக வைத்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து திரும்பி அமர்ந்தார்கள். அமர்ந்து விட்டு கேட்டார்கள், அத்தத்ரூன மாதா கால ரப்புக்கும், உங்கள் ரப்பு எனக்கு இரவிலே சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்பஹ முஃமினும் பில்லாஹி வ காஃபிரும் பின்னௌ வ அஸ்பஹ முஃமினும் பின்னௌஇ வ காஃபிரும் பி. ஒரு மழை பொழிகிற போது இன்ன நட்சத்திரத்தின் காரணமாக மழை பொழிந்தது என்று சொல்லுபவன் நட்சத்திரத்தை நம்பி என்னை மறுத்தவனாகிவிட்டான். முதிர்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்தி, அல்லாஹ்வின் அருளால் மழை பொழிந்தது என்று எவன் சொன்னானோ அவன் என்னை ஈமான் கொண்டு நட்சத்திரங்களை ஜோதிட ஜாதகங்களை எல்லாம் மறுத்தவனாக ஆகிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை சொல்லி, அல்லாஹ்வினால் மட்டும்தான் மழை சாத்தியம். மழை சில நேரங்களில் சோதனை, மழை சில நேரங்களில் ரஹ்மத், மழை சில நேரங்களில் அதாப். ஒரே நேரத்தில் ஒரே கூட்டத்திற்கு ஒரே பூமியில் மழை பொழிய வைத்து வேற வேற மாதிரி ஆக்குவான். பத்ர் போரிலே நடந்தது போல முஸ்லிம்களுக்கு ஒரே மழைதான் முஸ்லிம்களுக்கு பிளஸ் ஆனது, எதிரிகளுக்கு மைனஸ் ஆனது. வறண்ட பூமியிலே பாலைவன புதை மண்ணிலே முஸ்லிம்கள் இருந்தார்கள். கொஞ்சம் மழை பெஞ்சா பூமி நல்லா இருக்கும்னு முஸ்லிம்கள் நினைத்தார்கள். அந்த மழை அவர்களுக்கு புதை மணலிலே இருந்து சமநிலைக்கு வந்தது. ஏற்கனவே ஈரத்திலே நின்று கொண்டிருந்த காபிர்களுக்கு இதே மழை சேரும் சகதியுமாய் ஆகி போனது. அவர்களால் நின்று போர் செய்ய முடியவில்லை. பெய்தது ஒரு மழை. சில பேருக்கு அது கூடுதல் பிளஸ் பாயிண்ட், சில பேருக்கு அது மைனஸாக மாறி போனது. ரப்புல் ஆலமீன் மழையை வைத்து சில விஷயங்களை உலகத்திற்கு உணர்த்துவான். முதலாய் இந்த பூமியிலே அழிக்கப்பட்ட வெள்ளப்பிரளயத்தில் அழிக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய முதல் சமுதாயம், அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது மழையில் தான். நான் ஸ்டாப்பா 2 நாள் பேஞ்சதுன்னா உலகம் தாங்க, என்ன வசதி செய்தாலும் தாங்க. எத்தனை அணை கட்டுவீர்கள், எத்தனை டேம்கள் நம் கைவசம், ஓடுவதற்கு இடமில்லை. அல்லாஹ் பொழிய வைத்து விட்டால் அது எல்லா குடியிருப்புகளையும் காலி செய்து விட்டு போய்விடும். 10-15 நாள் எல்லாம் பேய வேணாம், 2 நாள் போதும். மனிதர்களின் நிலைகளை அல்லோலகல்லோலமாக்கிவிடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் கூட்டத்தினுடைய அழித்த நேரத்தில் பூமியே அழிந்தது. அதுக்கு அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? ஃபஃபதஹ்னா அப்வாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிரின், வானத்தின் கதவுகளை மழை நீரை கொண்டு திறந்து விட்டோம். அவ்வளவுதான். திறந்து விட்ட பெருமழை துவங்கியது, உலகமே அழிந்து போனது, ஒரே ஒரு கப்பலிலே உள்ளவர்களை தவிர. இது குர்ஆன், பைபிள் என்று எல்லா நூல்களிலும் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பிரளயத்தின் வரலாறு பிரபலமானது. மழைதான். தென் மாவட்டங்களிலே இந்த வாரத்தில் பெய்த மழையில் ஒரு நாள்ல 96 சென்டிமீட்டர் என்கிறார்கள். 24 மணி நேரத்துல 30 மணி நேர கணக்கு 116 சென்டிமீட்டர். நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது. 150 வருஷமாக இல்லை என்கிறார்கள். என்னன்னா, மனிதர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஒரு 20-28 பேர் சொல்லுகிறார்கள். 3000த்திற்கும் மேற்பட்ட தெருவில மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகள் இல்லை என்று அங்கிருந்து அறிக்கை தருகிறார்கள். 1000கணக்கில் கிராமங்களில் வளர்க்கப்பட்ட கோழிகள் எதுவும் இல்லை என்கிறார்கள். ஏன்னா ஒரு நாள்ல 96 சென்டிமீட்டர் பேஞ்சுன்னா
மின்சாரம் அல்ல, மின் கம்பங்களே இல்லை, கம்பங்களே இல்லை. தொடர்ந்து பெய்த ஒரு இரவு ஒரு பகல் நான் ஸ்டாப்பா அடிச்ச மழையில வல்லுநர்கள் தெரிவிப்பதை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கிறது. அந்த 96 சென்டிமீட்டர் சென்னையில பெய்தால் சென்னை இன்னாலில்லாஹி ஆகிவிடும், முடிஞ்சிடும், ஒண்ணுமே இல்லை. அது ஊர் பக்கம் தாங்கி இருக்கிறது. சென்னையாக இருந்தால் இருக்கிற அடுக்குமாறி குடியிருப்புகளும் ஏராளமாக ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரிகளும் ஆறுகளும் இயற்கை வளங்களும் ஒண்ணும் வேண்டாம், முழுமையாக காலியாகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்தால் பெரும் பெரும் வேதனை எல்லாம் வர வேண்டியதில்லை. பெய்கிற மழையின் அளவை கொஞ்சம் கூட்டி வைத்தால் போதும், பூமி அல்லோல கல்லோலப்பட்டுவிடும். இது மாதிரி பேரிடர்கள் வருகிற போது நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டிய முதல் கடமை, அதனால் இப்படி, இதனால் இப்படி, தடுத்திருந்தா இப்படி, அணை கட்டியிருந்தா இப்படி, இப்படி இருந்தா தவிர்த்திருக்கலாம், முன்னெச்சரிக்கை இல்லை, எல்லாமே போய் ரப்புல் ஆலமீன் பூமி முழுக்க பாவ செயல்கள் அதிகமானால் ரப்பு இப்படி பிடிப்பான் என்கிறது குர்ஆன். இது வெறுமனே மழை பெய்கிற பகுதியில் மாத்திரமல்ல, நாடு முழுக்க அதுதான். எல்லா பாவங்களும் பரவலாக இருக்கிறது, முன்பு போல் அது கடினமாக இல்லாமல் லேசாக இருக்கிறது. பாவம் பாவமாகவே கருதப்படவில்லை என்கிற போது அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை தான், உங்களுக்கு ஏற்பட்ட எந்த முசீபத்தும் உங்களின் கரங்கள் செய்து கொண்ட பாவங்களின் காரணமாகத்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்விடத்தில் பாவங்களிலே இருந்து தௌபா செய்வது மட்டுமே இது போன்ற பேரிடர்களில் நம்மை காக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய சக்திகளுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய பெரும் பெரும் பேரிடர்களில் இருந்தும் சீற்றங்களிலே இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.